சுழலும் சொற்போர். வாங்கய்யா, கிராமத்து ஆளுகளா வாங்க, இங்கிட்டு வாங்க. பயப்படாதீங்க, நகரத்துக்காரர்களை பார்த்து பயந்துடாதீங்க. சும்மா அப்படி தான் ஷோ காட்டிக்கிட்டு இருப்பாங்க. பேசுங்க தைரியமா. தாய் தமிழை, தமிழினமே, நரசிம்மராவை சிரிக்க வைக்க போகும் எங்கள் நாயகனே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சியை, நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையாக நகர வாழ்க்கை என்று ஆய்ந்தால், கிராம வாழ்க்கை என்பது தெளிவுபடும். மேலும் இன்றைக்கு சமுதாய சூழ்நிலை சிந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நகரத்தில் பார்த்துக்குங்க, அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நகரத்தில் கொலை, கற்பழிப்பு, சாக்கடை, இட நெருக்கடி, சுத்தமில்லாத நீர் இப்படி இருக்கும். இதுக்கே மேலே சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதியோர், நம்மை கஷ்டப்பட்ட வளர்த்த பெரியோர்களை இன்று அனாதை இல்லங்களையும் முதியோர்களையும் சேர்க்கும் அவல நிலை கிராமத்திலே அதிகமாகும். கிராமத்திலே அதிகம் நினைத்தால் அது முற்றிலும் தவறும். நகரத்திலே அதிகமாக அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நடுவர்களே, எங்கள் தாத்தா அன்னைக்கு ரொம்ப கிராமத்தில் இருக்காரு. அதிகமான சந்தோஷத்துடனும் ஒரு மகிழ்ச்சியுடன் இருக்காரு. யார் உங்க தாத்தாவா? ஆமா. என்ன காரணம்? எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தாத்தா முதியோர் கல்விக்கு படிக்க போறாரு. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரா? சொல்றே கேளுங்க நடுவர்களே. எங்க தாத்தா முதியோர் கல்விக்கு போறவரு கணக்கை தப்பா போட்டு போவார். என்னங்க தாத்தா கணக்கு அப்படி தப்பா போட்டு போறேன்னு நான் கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், பேரா கணக்கை தப்பு போட்டு போனாத்தான் விமலா டீச்சர் கன்னத்தில் கிள்ளுவாங்க. நானும் அறிவொளி இயக்கத்தில் இருந்திருக்கிறேன் ஐயா. இப்படிலாம் நாங்கள் யாரையும் டீச்சர்கள்லாம் போய் தாத்தாவை கிள்ளி சொல்லி கொடுக்கல. உண்மையிலே அப்படி முந்தான முடிச்சில் வர்ற மாதிரி தீபா மாதிரி ஒரு அறிவொளி இயக்க டீச்சர்களை நாங்கள் கொண்டு போயிருந்தோம்னா நேரம் அறிவொளி இயக்கம் பிரமாதமாக நடந்திருக்கேன். நாங்கள் வெறும் ஆம்பளைகளையும் கிளடு கட்டைகளையும் கூட்டி போய் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு 40% கல்வியறி வந்திருக்கு. ஆனால் உங்கள் ஊரில் அப்படி தாத்தா ஒருத்தர் இருக்காரு? இருக்காங்க. போன வாரம் சென்னை போயிருந்தேன். பஸ் ஸ்டாப் திடீர்னு பெரிய ஊர்வலம் போச்சு. என்னடா அது திடீர்னு எந்த அறிவிப்பெல்லாம் ஊர்வலம் போகுதுன்னு பார்த்தேன். அப்போ பக்கத்தில் கேட்டேன், என்னங்க அப்படி ஊர்வலம் போதேன்ட்டு. அவர் சொன்னார், நாட்டில் எதுக்கடுத்தா ஊர்வலம் நடக்குதுல்ல? ஆமாங்க, அதை கண்டிச்சுட்டு எந்த ஊர்வலம் போகுது? ஊர்வலம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஊர்வலம் போய்கிட்டு இருக்காங்க. ஆமா நடுவர்களே, நல்ல நகரத்தை நடந்துகிட்டு இருக்கின்ற நிலையில மேலும் வாழ்க்கையினோட முக்கிய அங்கம் காதல். அந்த காதலை கிராமத்து காதல் உண்மையான வலிமையுள்ள ஒரு ஒப்பற்ற காதலை விளங்கிட்டு இருக்கு. நகரத்தில் உடல் கவர்ச்சியாலும் பணத்துக்காகவும் ஒரு போலி காதலை இன்று நடந்து உள்ளது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமத்தோட காதலாம் தெய்வீக காதல் நடுவர்களே. தெய்வீக காதல், கிராமத்தில் இருக்க காதல் தெய்வீக காதல். ஆமா. எப்படி? என் ஃப்ரெண்டு பெரியசாமி இருக்கான். அவன் என்ன செஞ்சான், முதல்ல மீனாட்சியை காதலிச்சான். அப்புறம் காமாட்சியோட சுத்தினான். இப்ப லட்சுமியோட படத்துக்கு போறான். இப்ப சரஸ்வதியை காதலிச்சிருக்கான். நடுவர்களே, காதல் தெய்வீகமானது. ஆனா நகரத்திலே வெறும் தெய்வ பேர் உள்ள பிள்ளைகளையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவன் தெய்வீக காதல் சொல்றான். நல்ல இதுதான் தெய்வீக காதல். ஆனா நகரத்திலே இன்றைய காதலை பார்த்தீங்கன்னா, போறேன் பைக் வச்சிருக்கேன், பைக்கில் போகிற பொண்ணை பார்த்துட்டு அடுத்த ஒருத்தன் காரில் போகிறேன், காருக்கு தாய் வருது பொண்ணு, போகிறேன் பார்க்கு போகிறேன், தண்ணி அடிக்கிறேன். தண்ணி அடித்ததும் ஒரு லவ் லெட்டர் எழுதுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பே சோகம் கொடுத்தேடி சொல்லாமல் வலது தாடி, உன் கவலையில் கட்டுக்கட்டாய் காலியாகது பீடி, என் கண்மணியை உயிர் கலருவதற்குள் வாடி, பீச்சில் திண்டையை சுண்டல், உன் பித்தம் பிடிச்சு ஆயாச்சு மெண்டல், நீ கீழ்பாக்கம் போக சொல்லி செய்யலாம கிண்டல், இனியும் செய்யாதடி சீண்டல், கிளிய நீ கிஸ் கொடுத்தா திருப்பதிக்கு மொட்டை போடாத வேண்டல். பாருங்க அவனுடைய பரிதாபத்தை. இது மோனிகா அண்ட் மோனலிசா படம் பாட்டு வந்தீங்களா? இல்ல நடுவர்களே, அந்த டைப்ல வந்துகிட்டு இருக்க. நாங்க டீராஜனுடைய ரசிகர். அதான் மெண்டல் கிண்டல் சுண்டல் வேண்டல் வருது.
அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நகரத்தில் எங்கே பார்த்தாலும் திருடு வந்து இன்னைக்கு நகரத்தினுடைய ஒரு முக்கிய அம்சம். பிக் பாயிண்ட் இல்லாத நகரத்தினுடைய பஸ் ஸ்டாப்பும் இல்லை, தெருக்களும் இல்லை. எங்கள் ஊருக்காரர் தெரிஞ்சவரே வந்தார், பஸ் ஸ்டாப்பில் நின்றவரே, என்னங்க நின்றுட்டே இருந்தவர் பார்த்தேன், ஒரு வித்தியாசமான தோரணை நின்றார். பார்த்தா பேண்ட்ல ஒரு 10 பாக்கெட்டு. பேண்ட்ல 10 பாக்கெட்டா? ஆமா. சட்டையில் ஒரு 10 பாக்கெட் வச்சிருந்தாரு. என்னண்ணே நேற்று நல்லா தான் இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? பேண்ட்ல 10 பாக்கெட் இருக்கு, சட்டையில் 10 பாக்கெட் இருக்கு, என்னாச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நகரத்துலப்பா பிக் பாக்கெட் ரொம்ப மோசமாக போச்சு. இப்படி ஒரு 20 பாக்கெட் வச்சுட்டு வச்சுக்க, பிக் பாக்கெட் அடிவனுக்கு எந்த பாக்கெட்டில் பணம் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். சட்டம் முழுதும் வெறும் பாக்கெட்டா தச்சுக்கிட்டு அலைய சொல்றீங்களா? அப்படிப்பட்ட நிலையை பிட் பாக்கெட்டை ஒழிக்கிறதுக்கு சொல்ற ஐடியாவை பாரு. ஒவ்வொருத்தரும் 50 பாக்கெட் வச்சு சட்டை போட்டு வரணுமா? எந்த பாக்கெட்டில் ரூபா இருக்குன்னு பிட் பாக்கெட் அடிக்கிறவரு கன்ஃபியூஸ் ஆகி அடிக்காம போயிடுவாரான். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இழுத்து சொல்லுவாங்க நகரத்தார் தானே நடுவர் அவர்களே. நம்ம ஊர்ல அதெல்லாம் இல்லை. நீ 1000 பாக்கெட்டை தைச்சு கொண்டு வா, எந்த பாக்கெட்டில் ரூபா இருக்குன்னு அவன் கண்ணிலே கண்டுபிடிச்சிருவான். நம்ம ஆளு அடே அப்பா, ஒரு ஆள் பார்த்தா பேண்ட்டில் அந்த பின்பக்கத்தை மட்டும் இப்படி வட்டமாக அறுத்து எடுத்துருந்தான் பாரு. உண்மையிலே அசந்து போனேன் நான். ஜீன்ஸ் பேண்ட்டை வெட்டியிருக்கேன், அது ஏற்கனவே லாரிக்கு போடுற தார்பாய் மாதிரி இருக்கேன். அந்த பேண்ட்டோட பாக்கெட்டை அப்படியே வட்டமாக அவனுடைய உடலில் படாமல் பிளேடு போட்டு எடுத்துருக்கவன்ட்ட போய், நீ 1000 பாக்கெட்டை தைச்சிக்கிட்டு வந்தா என்ன, 5000 பாக்கெட் தைச்சிட்டு வந்தா என்ன? முடியவே முடியாது. டவுனில் உண்மையிலே பிட் பாக்கெட்டில் பெரும் கில்லாடிலாம் இருக்கான். புது மெத்தட்லாம் வச்சுருக்கான். இப்போ அடுத்து கிராமத்தில் தான் மூட நம்பிக்கை நிலவி கொண்டிருக்கின்றன. முன்னே வந்த நண்பர்கள் பேசினார்கள். மூட நம்பிக்கை என்பது நகரத்திலும் தான் வாழ்ந்து கொண்டிட்டு இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் போலி சாமியார்களை படையெடுத்திருக்கார்கள். பார்த்தால் சாமியார் வருகிறார் என்றால் போதும், அவருக்கு தங்கத்தில் பூச்செஞ்சு தலையில் போடுவார்கள். அவர் காலடையில் ஆசி வாங்காத விஐபியே இல்லைன்னு கூறலாம். அப்படி இருக்கும்போது ஆசி வாங்கிட்டு இருந்தா நான் பார்த்தேன், சரி எல்லாருமே ஆசி வாங்கிறாலே நம்மளும் போகணும்னு போனேன். அப்போ தான் ஒருத்தர் ஓடி வந்தவன் குருவேண்டான். யார் அவனை பார்த்த என்ன குருவேன்ட்டான். குருவே என்னை நீங்கள் சீடனை ஏற்றுக்கிறோம்டான். சரி உனக்கு நான் சீனியர் என்னப்பா உனக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னு கேட்டான். எனக்கு 2 பொண்டாட்டி, தாங்க முடியல இம்சை, என்னை நீங்கள் என்னை சீடனை ஏற்றுக்கங்க அப்படின்னா. அப்போ தான் அந்த சாமியார் சொன்னார், ஏப்பா நீ 2 பொண்டாட்டிக்கே இப்படி தாங்க முடியாது ஓடுறியே, இங்கே 100கணக்கில் சமாளிக்கணும். அந்த மாதிரி இன்று போலிச்சாமியார்கள் வாழ்ந்து கொண்ட அந்த நகரத்திலே ஏன் மூட நம்பிக்கை இல்லை? உண்மையிலே தம்பி ரொம்ப அருமையாக பேசுனீங்க. உட்காருங்க. கிராமத்தில் ரொம்ப ஒரு சாமியார் 2 சாமியார் தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு டவுனில் இருக்க சாமியார்களை பார்த்தீங்கன்னா வினோதமான சாமியார்கள்லாம் வந்துருச்சுங்க. புதுசாக வருதுங்க. ஒரு சாமியார் டில்லியில் இருக்கார். யார் போய் ஆசீர்வாதத்துக்கு தலையை நீட்டுறாங்களோ நெத்தியில் நச்சுன்னு மிதிப்பாரான். அவர்னு ஆசீர்வாதம். அவரு வினோதமாக ஆசீர்வாதம். எப்படி முகரையில் உதைக்கிற சாமியார். மந்திரிகள்லாம் தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி போய் மூஞ்சியை காட்டுவாங்களாம். முகரையில் ஒரு மிதி. ஒரு மந்திரி தோத்துட்டார், அவர்கிட்ட மிதி வாங்கினவர். ஏயா தோத்தன்னு கேட்டதுக்கு அந்த சாமியார் சரியாக உதைக்காம விட்டார் அப்படின்னு சொல்லி. இப்படிலாம் வினோதமான சாமியார்கள் டவுனில் தான் இருக்காங்க. கிராமத்தில் எங்கேயாவது ஒரு ஆலமர சாமியார், ஒரு அரச மர சாமியார்ன்ட்டு ஏதாவது வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஏதாவது மேஜிக் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு தம்பி பேசியிருக்காரு. இனி நகரமே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு பெண் வந்திருக்கிறாங்க. வாங்கம்மா.